எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? You all? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all joyful? Okay. I need to ask you sorry because I'm late. இது வந்து சிஸ்டரோட வேலை இல்லை, அது என்னோட பர்சனல் வேலைக்கு சிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து தந்தா அந்த அப்பாயின்மெண்ட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுது. I asked for. I'm sorry because it was a personal thing for me. It wasn't just for sister. I had an appointment. Yeah. Anyway, thank you so much, sister. Hallelujah. 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 சத்தம் கேட்குதா உங்களுக்கு? Do you hear me well? தெளிவாக கேட்குதா? Do you hear me properly? ஆமென். Amen. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சத்தத்தை குறித்ததான ஒரு சின்ன மெசேஜ். நான் வந்து ப்ரிப்பேர் ஆகலை, ஆனாலும் தேவன் இதை குறித்து இங்கே பேசணும்னு சொல்லி என்னை ஆயத்தப்படுத்தி இருந்தார். The Lord has told me to speak about this. இதுக்கு முதலும் நான் இந்த தேவனுடைய சத்தத்தை குறித்து உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். Before this I was reading about the sound of God. Hallelujah. Hallelujah. நாங்கள் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 10வது வசனம். Let us read 1 Corinthians chapter 14 verse 10. 1 Corinthians chapter 14 verse 10. Amen. First Corinthians chapter 14 verse 10. Undoubtedly there are all sorts of languages in the world, yet none of them is without meaning. Hallelujah. Hallelujah. நாங்கள் இந்த வசனத்துக்கு கூட பார்க்குறோம், உலகத்திலேயோ எத்தனையோ விதமான பாசைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல். ஆமென். நாங்கள் இந்த இடத்திலே அங்கே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிறோம். எங்களை சுற்றி நிறைய சத்தம், இந்த பக்கத்துலேயும் பாட்டி சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு எங்களோட தரிசனம் நினைச்சு நான் அங்கே போய் நிற்க போகிறோம் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ளே வந்தார். There are many sounds around us. As you can hear, there's a party going on close by. Brother Darshan said that we should go and join there for a few minutes before coming in. ஆமென். இந்த உலகத்தில் அநேக விதமான சத்தங்கள். ஒரு மகன் வந்து அம்மாண்டு கூப்பிடும்போது அந்த சத்தத்தை வந்து அந்த மகனுடைய தாயாரால் மட்டும்தான் உணர முடிகிறது. There are so many different types of sounds around in the world. When a son calls out for his mother, only that mother can respond. அப்படியாக இந்த உலகத்திலே அதாவது எங்களுக்குள்ளே அநேக விதமான சத்தங்கள் நாளுக்கு நாள் ஒலித்து கொண்டே இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கிறது. In the same manner, in this world there are many sounds that we are hearing every day in this. இந்த நாட்களிலே அங்கே ஜப்பானிலே ஒரு ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், பறவைகள் அதாவது பேர்ட்ஸுகள் எப்படியான ஒலி கூடாக தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறது. In Japan they recently researched and found out how the language of the birds, how birds speak and communicate with each other. ஒரு கிழமைக்கு முன்பதாக நான் அந்த மெசேஜ் கூடாக ஒரு நியூஸு கூடாக அந்த செய்தியை தெரிந்தவனேன். இனி வரும் காலங்களிலே மனிதர்கள் அந்த பறவைகளோடு பேசக்கூடிய மாதிரியான ஏஐ மூலமான ஒரு இதை கொண்டு வர போகிறார்கள்னு சொல்லி நான் பார்த்திருந்தேன். I also heard in the news that they're going to bring like an AI tool where we will be able to speak with birds.
அப்படியான ஒரு டெக்னாலஜி அவ்வளவாக வளர்ந்து கொண்டு வர்ற இந்த உலகத்திலே அங்கே இனிவரும் காலங்களிலே பேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுது, நான் வருத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுதா இல்லது நான் ஆபத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறதா என்றதை நாங்கள் அந்த மொழி கூடாக உணரக்கூடியதாக இருக்கும். In this world that is ever changing and technology has enhanced so much, we're able to find out and communicate and talk with birds and see if they're doing well, how's the weather, and we're able to communicate with them. ஆனாலும் அங்கே எங்களுக்குள்ளே, அதாவது உலகத்திலே வாழ்கிற மனிதர்களாகிய எங்களுக்குள்ளே அங்கே முக்கியமான ஒரு 3 சத்தத்தை நாங்கள் அங்கே பகுத்தறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். There are 3 sounds that we are listening to inside. ஒன்று எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் சத்தம். இன்றைக்கி நாங்கள் தொலைபேசியிலோ இல்லது ஃபோன்லேயோ கதைக்கும் போது நாங்கள் எங்களுக்கு கேட்குற அந்த சத்தத்தை வைத்து இன்னார் தான் எங்களோடு பேசுகிறார்கள் என்றது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. We are able to understand what people are saying to us through the phone. We can recognize who the people are talking even through a phone. அந்த போன்லே கதைக்கிற அந்த சத்தத்தை கூட யாருன்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்திலே கேட்குற இன்னொரு சத்தம் வந்து பிசாசானவனோட, அதாவது எங்களுடைய எனிமியினுடைய சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. We are able to hear the enemy's voice, or the sound. மூன்றாவதாக அங்கே தேவனுடைய சத்தமும் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறது, எங்களுக்கு கேட்கிறது. We can also hear God's sound in us. இதிலே இன்றைக்கு அதாவது மனிதர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த குழப்பம், எங்களுக்கு கேட்கப்படுற சத்தம் வந்து யாரிடத்திலே கேட்கப்படுது, அதாவது தேவன் எங்களோடு பேசுகிறாரா இல்லது பிசாசானவன் எங்களோடு பேசுகிறாரா இல்லது இது மனிதருடைய சத்தமான்ற குழப்பம் எங்களுக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே அங்கே இருக்குது. நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்லை ஒரு தேவாலயத்துக்கு போனாலோ எங்களுக்குள்ளே எழும்புறதான கேள்வி என்ன, இது உண்மையா, இது உண்மையா இருக்குமா இல்லது இது பொய்யா இருக்குமா, இவங்க சும்மா அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்களான்ற அநேக கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கு. As we hear these 3 voices in us, we have many questions when we listen to these voices, whether from another person, from the enemy, or from God. As an example is when we go to the temple, or the church, we might ask, is this the truth? Is this what is truly the meaning? Amen. அப்படியான எங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த கேள்வியைத்தான் நான் உங்களுக்கு, இது யாருடைய சத்தம் என்றதை நாங்கள் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் இருந்தால் அதுக்கான 3 காரியங்கள் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். This is what I would like to tell you today. Who must we listen to from these 3 voices? அதை பற்றி தான் நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள போகிறேன். That is what I will be preaching about. அங்கே யோபு 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பிசாசானுடைய சத்தம் அதை பற்றி கூறுகிறது. Job chapter 2 verse 1. Amen. Job chapter 2 verse 1. Again there was a day when the sons of God came to present themselves before the Lord, and Satan came also among them to present himself before the Lord. Amen. இந்த பகுதி கூட நாங்கள் பார்க்குறோம் அங்கே யோபுவின் புத்தகத்திலே தேவனுடைய சந்நிதியிலே, அதாவது நாங்கள் நினைக்கலாம், ஓகே எங்களுடைய தேவாலயத்துக்குள்ளே பிசாசானவன் இருப்பான், கண்டிப்பாக இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏண்டா உங்களை, அதாவது உங்களுடைய சிந்தனையை குழப்புவதற்காகவும் உங்களுடைய போக்கஸை அங்கே குழப்புவதற்கு தேவனுடைய சந்நிதத்திலே யார் இருப்பானாம், பிசாசானவன் இருப்பான். உங்களோட கூட்டத்துக்குள்ள நடுவில் ஒருத்தன் இருந்துதான் என்ன செய்வான், நீங்கள் கடவுளோடு நெருங்கி சேர முடியாமல் உண்மையை தெரிந்து கொள்ள முடியாமல் உங்களை குழப்பி விடுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது.
The word of God says that while you're trying to seek the Lord, lean on Him, trust the Lord, read the word, there's somebody who will always disturb you, cause division and confusion. அதுபடியாலே பிசாசானவன், அதாவது உங்களுடைய எனிமி எந்த இடத்திலேயும் இருப்பான். பிசாசானவன் எங்கேயும் தேவ ஆலயத்துக்குள்ளேயும் இருப்பான், நீங்க இருக்கிற இடத்திலேயும் இருப்பான். எங்கே இருந்தாலும் அந்த சத்தம் வந்து உங்களை குழப்பாமல் இருக்க வேணும். தேவனுடைய வழியிலே நாங்கள் நடக்கணும், அதாவது தேவனோடு கடவுளுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேணுமே. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு கூற போறேன். No matter where you hear the enemy's sound, whether it be in church or at your home or when you're spending time with God, no matter where you hear him, that sound, that enemy sound, I will teach you, or I will share with you how to abide and obey and listen attentively to the sound of God. Amen. ஸோ வேதத்துக்கு கூட நாங்கள் பார்ப்போமேயானால் நாங்கள் ஒரு மனிதரை நல்லாக தெரிந்து வைத்திருக்கணும். அதாவது என்னுடைய ஒய்ஃப் தனுஷா பற்றி நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா தான் என்ன செய்யலாம், தனுஷா என்னோட பேசும்போது இல்லை தனுஷா என்னை கூப்பிடும்போது அதை நான் ஓகே இன்னார் தான், இவருடைய சத்தம் தான் எனக்கு கேட்குது என்பதை நான் புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். அவருடைய சத்தத்தை நான் தனுஷா தான் என்னோட பேசுகிறேன் உணர வேணுமே. ஆனால் நான் என்ன செய்திருக்கணும், தனுஷாவை நல்லா தெரிஞ்சிருக்கணும். To be able to recognize my wife's voice, I must really know her to be able to recognize the voice or the sound of her voice. In the same way, that is what God is asking of us. ஆமென். அங்கே தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்யணும், தேவனை தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பை நாங்கள் ருசி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். If you want to know God's voice or God's sound, you must know God. அதுக்கு நாங்கள் தேவனை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும், நாங்கள் வேதத்தை நன்றாக வாசிக்கணும். வேதத்தை வாசித்தால்தான், பைபிளை வாசித்தால்தான் எங்களுக்கு தெரியும், ஓகே இது பைபிளில் என்ன இருக்கிறது, தேவன் எப்படியானவர் என்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். முதலாவது காரியம், நாங்கள் தேவனுடைய சத்தத்தை உணர வேணுமே ஆனால் வேதத்தை நன்றாக நாங்கள் வாசித்திருக்க வேண்டும். If you want to recognize God's sound, you must know God's word and read his word. And if you want to recognize God's sound, you must know God, and to know God, you must read his word. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த விஷயம் வந்து நாங்கள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். தேவனோடு நாங்கள் எங்களுக்குள்ளதான் அந்த பக்தி வந்து தேவனோடு இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். The second point is we must be connected or close to God. ஆமென். அங்கே நாங்கள் இணைந்திருந்தால்தான் அவருடைய சத்தத்தை தெளிவாக எங்களாலே உணர முடியும். இப்போ நம்ம இந்த ரோட்டால் போகிற ஒரு ஆள் வந்து கூப்பிடும்போது ஓகே என்னால் அந்த சத்தத்தை உணர முடியாது என்று அவர் எனக்கு தெரியாத ஒரு ஆள். ஸோ நான் பழகின ஒரு ஆள் இல்லது நான் எங்களோடு சேர்ந்திருந்த ஒரு ஆள் எங்களை கூப்பிடும்போது எங்களால் ஈஸியாக வந்து உணரக்கூடிய, ஓகே இன்னற்ற சத்தம் தான் எங்களுக்கு கேட்குன்றதை உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். So just like the example, if we're on the street and I hear somebody's voice and I do not know that person, I will not react or I will try to avoid them. But if I know them, I will go towards that voice, that sound. In the same way, we must be close to God, know him personally. தேவனோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களுக்குள்ளே இருந்தால் மட்டுமே தான் நாங்கள் தேவனோடு இணைந்திருக்க முடியும். The only way to be close to God is to be filled by his spirit. அதனாலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போதே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு நாங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து எங்களை அனல் மூட்டி கொள்ளும் போது தேவனுடைய சத்தத்தை எங்களாலே உணரக்கூடியது மாதிரி இருக்கும். எங்களுக்கான குழப்பங்கள் இருக்காது. As the closer we grow in knowing God, the better we're able to recognize the Holy Spirit in us and be used by him and to be sensitive to what he has to say. That is how we are able to grow closer to God. அங்கே சத்தம் என்றது வந்து ஒன்று ஆவியிலே இருந்து வரும், இன்னொன்று ஆத்மாவிலே இருந்து வரும். அதாவது மனிதர்களுடைய சத்தம், ஆவியானவர். இந்த சத்தத்தை உணர வேணுமே ஆனால்
நாங்கள் அங்கே பைபிளுடைய வார்த்தைகளை நன்றாக தெரிந்து எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் கூறுகிறது. நான் அடிக்கடி ஜெபிக்கும் போது கூறுகிற வார்த்தை என்ன சொன்னால், தேவனுடைய வார்த்தை வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் என்ன செய்யும்? எங்களையும் மாற்றும். நாங்கள் பேசப்படுற வார்த்தை வந்து எங்களோடு இருக்கிறவர், அதாவது எங்களோட வார்த்தை வந்து யாருக்கு கேட்குதோ அவர்களையும் அது அங்கே அறுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The voices can come from the spirit and from our heart. God asks us to be discerning in understanding where the voices that we hear from are coming from, and that the voice of God changes us and changes those we talk to. So if we're talking about the word, if I'm preaching, it changes me and it changes you. Because in Hebrews chapter 4 verse 12 it says, the word of God is a double-edged sword. It pierces me and it pierces you. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு ஆண்டவர் பேசுவாரா இல்லையா? Who here doubts that God will speak to us? யாருக்காவது தேவனுடைய சத்தம் கேட்ட மாதிரி? அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. உங்களுக்குள்ள கேள்வி இருக்கிறதா? தேவன் பேசுவாரா பேச மாட்டாரா? Do you question if God will speak to you or is God speaking to you? இருக்கு. You have. கேள்வி இருக்கிறது. You must have questions. ஆமென். அங்கே பழைய வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மனிதர்களோடு பேசினார்னு சொல்லி. In the Old Testament we see that the Lord spoke to the people. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எப்படி மனிதர்களோடு பேசினார்? அங்கே தரிசனங்களுக்கூடாக பேசினார். In the Old Testament God spoke through the prophets. தரிசனம் மீன்ஸ் இப்ப நீங்க வந்து ஜெபத்திலே இருக்கும்போது உங்களோட கண்ணுக்கு முன்னால ஒரு காட்சி, அதாவது நீங்க டிவி பார்க்குற மாதிரி ஒரு காட்சி ஓடும். அதுதான் தரிசனம் என்று சொல்றது. So God spoke through visions or dreams. அங்கே இரண்டாவது சொப்பனங்களுக்கூடாக ஆண்டவர் பேசினார். ட்ரீம்ஸ். Okay. God spoke through visions, God spoke through dreams. சொப்பனம் என்று சொன்னால் நீங்கள் கனவு, அதாவது மரியாள் அங்கே கர்ப்பவதியான பொழுது தேவனுடைய புத்திரர் வந்து அங்கே மரியாள் வயிற்றிலே கருவுற்ற பொழுது தேவதூதன் வந்து யோசேப்போட பேசினது வந்து சொப்பனத்துக்கூடாக. So an example for a vision is like you're awake and you see something happening in front of your eyes, but it's not in reality, physical. And a dream, a good example is when Joseph got the dream of an angel visiting him. இது வந்து பழைய ஏற்பாட்டில் அங்கே தேவ தூதர்களுக்கூடாக பேசினார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு. In the Old Testament we can see that the angels were speaking on behalf of God. அங்கே தேவ தூதர்கள் வந்து அங்கே தூதராக நேரடியாக வெளிப்படாமல் மனிதர்களாகவும் வெளிப்பட்டு, அதாவது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளுக்கு கூடாக பேசினதை நாங்கள் பார்க்கிறோம். God also used prophets to speak to the people. மோசேயுடைய காலத்திலே ஆண்டவர் வந்து மோசேயோடு முகமுகமாய் பேசினார்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. And the Bible also says that God spoke to Moses face to face. ஆமென். Amen. இப்படியாக தேவன் அநேக விதமாக பழைய ஏற்பாட்டிலே பேசி இருக்கிறார்னு சொன்னால், அவர் பேசின எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தோடு தான் தேவன் பேசினார். God only spoke in the Old Testament to people who knew God. அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் தனக்கென்று தன்னுடைய வேலையை, அதாவது சேவையை செய்ய என்று அழைத்த ஒரு கூட்டத்தோடு தான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் பேசினார். God only spoke to those who were doing his work. Amen. Anointed and called to do his work. Amen. ஆமென். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? அங்கே யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொல்லி. In the New Testament, God says that the sheep will listen to my voice in John chapter 10 verse 27. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது தெளிவா புரியுது இந்த வசனம்?
என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலே அங்கே ஜோவான் 10வது அதிகாரத்திலே 27வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. How many of you know this verse that the sheep will hear my voice? அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. புதிய ஏற்பாட்டிலே அங்கே வேதம் என்ன சொல்கிறது? தேவன் எல்லாரோடும் பேசுவார் என்று சொல்லி பைபிள் கூறுகிறது. In the New Testament, it says that God speaks to all. அல்லேலூயா. Hallelujah. அங்கே நாங்கள் இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போமேயானால், ஒரு ஆட்டு மந்தையை வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பனை எடுத்துக்கொண்டேமானால், இப்போ அவர் வந்து அந்த ஆடுகளோடு நெடுகளும் என்ன செய்வார்? உறவாடிட்டு இருப்பார், அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார். So let's take the example of a shepherd who is always taking care of his sheep. அவர் ஒரு சத்தம் போடும்போது அந்த ஆடுகள் அவற்றை சத்தத்தை கேட்டு அங்கே திசை திரும்பும், ஒரு தன்னுடைய திசையை திருப்பிக் கொள்ளும், இல்லது அவர் கிட்ட வரும். When the shepherd gives a specific command, the sheep will come, the sheep will go, and they'll follow his voice. இங்கே நாங்கள் அது கூட என்னத்தை பார்க்குறோம்னு சொன்னால், அதாவது அந்த ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. Because the sheep recognize the voice of the shepherd. தேவனுடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாக அங்கே இருக்க வேணுமே. ஆனால் நாங்கள் அங்கே வேதம் சொல்லுகிற என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொல்லி, நாங்கள் ஆடுகளாகிய நாங்கள் தேவனை அங்கே தெரிந்து வைத்திருக்கணும். தேவனோடு இருக்கும் பொழுதுதான் தேவன் எங்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும். Just like the shepherd abides with the sheep and stays and works and remains with the sheep, we must also remain with our shepherd, Jesus, and to be able to recognize his voice. இது நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி. இதில் ரெண்டு விஷயம் எங்களுக்கு தெளிவாக விளங்குது. என்ன சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் வெளியே இருந்து எங்களோடு பேசினார். அதாவது சொப்பனம், தரிசனம், அப்படி முகமுகமாய் அப்படி வெளியே இருந்து எங்களோடு பேசினார். So these two testaments are two different ways that God spoke to them. In the Old Testament, it was God speaking from outside to us. இங்கே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், தேவன் எங்களுக்குள்ளே இருந்து தான் எங்களோடு பேசுகிறார். In the New Testament, God speaks from within us. ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போமேயானால், Romans chapter 8 verse 16. அங்கே அதிலே கூறப்படுகிறது, ஆவியானவர் தம்முடைய ஆவியோடே சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி கூறப்படுகிறது. Romans chapter 8 verse 16. The Spirit himself bears witness with our spirit that we are children of God. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. அங்கே தேவன், அதாவது தேவன் என்ன செய்கிறார்? எங்களுடைய உள்ளத்தில் இருந்து சில விஷயம் வந்து நாங்கள் தேவன் எப்படி எங்களோடு பேசுகிறார் என்றதை நாங்கள் உணரக்கூடிய, அதாவது எங்களோட உள்ளத்தில் இருந்து தேவன் எங்களுக்கு உணர்த்துவார். ஓகே, இது சரி, இது தப்பு, இது பிள்ளை என்று சொல்லி. நான் ஒரு உண்மையாக எனக்கு நடந்த விஷயம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God speaks to us from within, whether to know what is good, what is bad, how to speak, and I would like to give you an example. ஒரு before yesterday, 2 நாளுக்கு முதல் எனக்கு 187 ரூபா போலீஸ் டிக்கெட் கலைச்சு கொண்டு வந்து தந்தான். Day before yesterday, I got a ticket of $187. Yeah, அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு 100க்கு 100% நான் தான் காரணம். I am the one to blame 100% for the ticket that I got. அந்த ரோட்டிலே தெளிவான சைன் போட்டிருந்தது, இந்த இடத்துல நீ திருப்ப கூடாது. I clearly saw the sign that said you cannot turn here. ஆனா அந்த இடத்திலே நான் திருப்பும் போது ஒவ்வொரு முறையும் தனுஷா பக்கத்தில் இருப்பேன். நான் மனசுக்குள்ள எனக்கு உணர்த்துவார் ஆண்டவர், ஓகே ஒரு நாளைக்கு உனக்கு டிக்கெட் வரும். நான் நெடுகாவாக சொல்லுவேன், திருப்பைக்குள்ள சொல்லி கொண்டே திருப்புவேன். எப்போவாவது ஒரு நாளைக்கு என்ன இதில் கலைச்சு பிடிப்பான். I would always have my wife beside me, and I would always tell her, one day I will get a ticket. One day I will get a ticket whenever I turn this corner. இது ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, கிட்டத்தட்ட 15 தடவைக்கு மேல நான் அந்த இடத்தை திருப்பி போயிருக்கிறேன். It's not once, not twice, but more than 15 times I've turned illegally. முந்தின நாள் இரவு நான் அதுல திருப்பிட்டு போயிட்டேன். 2 days ago I turned on the same corner. திருப்பி கொஞ்ச தூரம் போயிட்டேன். After I turned, I was
going further away from that எனக்கு corner. பின்னால நின்றது போலீஸ்காரன். எனக்கு தெரியாது அது போலீஸ்காரன். Behind me, when I was turning, there was a police car. I didn't know him. அப்போ நான் போய்க்கொண்டு இருக்கும்போது திடீரென்று லைட்டை போட்டான். ஓகே, லைட்டை போட தர்ஷன் பக்கத்தில் இருந்தவர். நான் சொன்னேன் பின்னால போலீஸ்டாண்டு. As I was driving away from the corner that I turned illegally, the police lights turned on and the Darshan was beside me and I said, oh, the police are here. ரெண்டு பக்கத்தாலையும் வந்தாங்க. தர்ஷன் கதவையும் தட்டினான், எந்த கதவையும் தட்டினான். கிளாஸ் இறக்கினோடனே லைசன்ஸ் இன்சூரன்ஸை தாண்டு கேட்டான். நான் தூக்கி கொடுத்தேன். So 2 police officers came on both sides of the car, knocked on the window and asked for my driver's license and registration. எனக்கு இப்போ டவுட், இவன் என்னத்துக்காக என்ன இதில் மறைச்சானன்றது. So now I'm questioning, why is the police stopping me here? எனக்கு தெரியும், ஓகே அதில் திருப்பக்கூடாது. ஆனால் போலீஸ் நின்று பார்த்தது எங்கே நின்று வந்தானன்றது எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் என்னை மறைச்சவன். So I know that I'm not allowed to turn in that corner, but the police only stopped me after a while. So I didn't know where they were coming from or why they were coming for me. அப்போ தர்ஷனை நான் கேட்குறேன், ஏண்டா இவன் மறைச்சிருப்பான். அப்போ அவனே வந்து கேட்குறான், நான் என்னத்துக்கு உன்னை மறைச்சினான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். So as I'm asking Brother Darshan, why are they stopping me? The police officer is asking me, do you know why I stopped you? அப்போ நான் இல்லை என்று சொன்னேன். Then I said, I don't know. அப்போ அவன் சொன்னான், நீ இதில் திருப்பக்கூடாது, நீ திருப்பிட்டு வந்த நீ. You turned on this corner, but you're not allowed to turn here. இல்லை, எனக்கு அதில் வாதாடையில. ஓகே, எனக்கு ஆண்டவர் உணர்த்தினவர். எத்தனையோ தடவை நான் திருப்புறேன். ஒவ்வொரு முறையும் திருப்பும் போது நான் சொல்லிட்டு தான் திருப்புறேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்னை கலைச்சு பிடிப்பான். Every time I turn that corner, I tell the police are going to catch me, and this time they did. அன்றைக்கே டிக்கெட்டை தந்ததுக்கு பிறகு நீ அந்த சிக்னல் நான் கடைசி வரைக்கும் திருப்ப மாட்டேன். Ever since they gave me the ticket, I will never turn in that corner again. காரணம் என்ன? Why? தேவன் உங்களோடு பேசுகிறார். இதுதான் Sorry. காரணம். தேவன் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வழி தவறி போகும் பொழுதும், நாங்கள் எங்களுடைய நிலையிலே தளம்பும் பொழுதும் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். So every time we do a mistake or something wrong or we have a guilty conscience, God speaks to us. அது நாங்கள் என்ன செய்கிறோம், உணராம இருக்கிறோமோ, இது மனுஷன் பேசுறானா, இது தேவன். நாங்கள் ஆண்டவர் பேசுகிறோம். ஓகே, எனக்கு தெரியுது இது பிள்ளை, நான் செய்கிறது பிள்ளை, இதில் எனக்கு பிடிச்சா டிக்கெட் தருவான். ஆனால் நான் என்ன செய்கிறேன், திருப்பி அதையே செய்கிறேன். Just like for the example that I gave, I know this is wrong. It's wrong for me to turn here, but I keep doing it over and over and over again. அப்போதான் எனக்கு மெசேஜ் எடுக்க போகிறேன்னு தெரியும். நான் எந்த ஒரு ஆயத்தம் இல்லை, ப்ரிப்பேர் இல்லை, ஃபுல் பிஸி, 7 to 7 சம்டைம் வேலை. ஆனால் அந்த ஒரு இது கூட தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஓகே, இன்றைக்கு அநேக ஜனங்கள், அதாவது இந்த சபையில் இருக்கிற அநேக பேர் என்ன செய்கிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டும் தேவன் எங்களோடு பேசியும் தேவன் எங்களுக்கு உணர்த்தியும் அதை நாங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இருக்கிறோம். This is so. Even though I was busy, I had a hard time preparing for this sermon because I didn't know what to say or what to do. I was at work, but the Lord said this to me. Many of us are hearing God's word, listening to His voice, but we are ignoring Him. Amen. அல்லேலூயா. ஆனால் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவெடுக்கணும். எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருகிறதா, எங்களுக்குள்ளே ஒரு திருப்பி ஒரே விஷயத்துக்காக யாராவது எங்களோட பிரச்சனைப்படுறாங்களா, ஒரே விஷயத்துக்காக எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களா, அது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சாதாரண மனுஷன்தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறான். அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கையாக இருக்கும். அதாவது நீங்கள் இதில் இருந்து வெளியே வரணும், இந்த விஷயத்தில் இருந்து மாறணும். அப்போ தான் தேவன் உங்களை அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்ற முடியும். So whenever we are facing these situations that cause us to feel guilty, to feel shameful, and we don't change our ways, we don't listen to the advice that is given, we don't listen to what God has to say, we must take a decision today. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவி கூடாக எங்களோட உள்ளத்துக்குள்ளே இருந்து பேசினான்றது இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது ராஜாவின் கூட ஆண்டவர் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பேசினார்னு சொல்லி சங்கீத புஸ்தகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. We might say, oh, God only speaks to us now within us through the New Testament, but even King David could clearly hear God's voice while he was writing these psalms. சங்கீதம் 51 அதிகாரம் 11 வசனம் கூறுகிறது,
பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று சொல்லி தாவீது ராஜா அங்கே ஆண்டவரிடத்திலே அங்கே கதறி ஜெபம் பண்றதை நாங்கள் பார்க்கிறோம். If you look at Psalm chapter 51 verse 10, it says that, "Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me." Even King David experienced the Spirit of God. நாங்கள் மார்க் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். Let us go to Mark chapter 12 verse 36. Mark chapter 12 verse 36. Amen. David himself, speaking by the Holy Spirit, declared, "The Lord said to my Lord, sit at my right hand until I put your enemies under your feet." Amen. அல்லேலூயா. Hallelujah. இந்த இடத்துல பார்க்கிறோம் அங்கே தாவீது ராஜா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்க பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்ததை மார்க் 12ஆம் அதிகாரம் 36 புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. You can even see here that the words that David said in the Old Testament are still being declared and shared in the New Testament. அங்கே சங்கீத புஸ்தகங்கள் அநேகம் வந்து தாவீது ராஜா பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிற டைம் தான் அது எழுதப்பட்டது என்று சொல்லி அநேக இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. We can clearly see here that David was filled with the Holy Spirit as he wrote Psalms. அல்லேலூயா. Hallelujah. அங்கே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கவே வேணுமே, ஆனால் நாங்கள் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியிலே இணைந்திருக்கணும். அங்கே மத்திய 27வது அதிகாரம் 1வது வசனம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அங்கே கண்ணீர் விட்டு தேவனை கூப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். When we endure difficult situations, when we are faced with difficult events in our life, we must hear the voice of God, but we must be close to Him, just like Matthew chapter 27 verse 1 says. Matthew chapter 27 verse 1 says, "Early in the morning, all the chief priests and the elders of the people made their plans how to have Jesus executed." 27 verse 1. Matthew chapter 27 verse 1. Would you come on? Okay. அதில்ல. அல்லேலூயா. Hallelujah. அங்கே அநேக இடத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கே தேவனோடு, அதாவது தன்னுடைய தகப்பன் ஆண்டவரோடு இணைந்திருந்தார், பரிசுத்த ஆவி கூடன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். We can see that Jesus Christ was very close to his Father through the Holy Spirit. ஒரு மனுஷன் வந்து பரிசுத்த ஆவியிலே அங்கே நிறைந்திருந்தால் மட்டும்தான் அவனுக்கு கேட்கப்படுகிற அந்த சத்தம் இது எந்த இடத்திலே இருந்து, தேவனிடத்திலே வருகிறதா, பிசாசானவனிடத்திலே இருந்து வருகிறதா, மனிதனிடத்திலே இருந்து வருகிறதா என்று அவனால உணர முடிகிறது. You're only able to differentiate which voice you're listening to or from whom the voice is coming from when you're sensitive to the Holy Spirit. ஒன்று யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற, அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு சகலவற்றையும் என்ன செய்யுமாம், போதிக்கும் என்று சொல்லி அந்த வசனம் கூறுகிறது. 1 John chapter 2:27. 1 John chapter 2 verse 27. Verse 27. "As for you, the anointing you received from him remains in you, and you do not need anyone to teach you. But as his anointing teaches you about all things, and as that anointing is real, not counterfeit, just as it is taught to you, remain in him." Hallelujah. 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 இன்னொரு வசனத்திலே பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், "நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், அவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வசனம் கூறுகிறது. 1 Corinthians chapter 3 verse 16.
Don't you know that you yourselves are God's temple and that God's Spirit dwells in your midst? அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஓகே, நாங்கள் பார்ப்போம் தேவன் எங்களோடு பேசுகிறார் என்பதை நாங்கள் எவ்விதமாக, அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தோம் பரிசுத்த ஆவியோடு இணைந்திருக்கணும், தேவனோடு இணைந்திருக்கணும், தேவனுடைய ஆவியோடு இணைந்திருந்தால் தான் அந்த சத்தத்தை தெளிவாய் கேட்கும். நாங்கள் எப்படி அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். தேவன் எங்களோடு பேசுவதை நாங்கள் எப்படி உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் இது தேவன் தான் என்பதை? How can we what? How can we confirm that that is God's voice that we're hearing? அல்லேலூயா அல்லேலூயா. Hallelujah. அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அதாவது தேவன் தன்னுடைய தூதனுக்கூடாக கிதியோனோடே அங்கே பேசுகிறார். அது என்ன சொன்னால், தேவதூதன் வந்து கிதியோனிடத்தில் சொல்லுகிறார், நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். God would speak directly to Gideon and say, you will conquer the Midianites. மீதியானியர்கள். The Midianites. In English also like this? Midianites, Okay. yeah. தூதன் சொல்லுகிறார், நீ இந்த கூட்டத்தை வந்து முறியடிப்ப. ஆனா கிதியோனுக்கு நம்பிக்கை இல்லை, நான் இதை எப்படி முறியடிப்பேன்னு சொல்லி ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது. So Gideon had a question, how can I be sure that it will happen? அங்கே கிதியோனுக்கு அந்த நம்பிக்கை இல்லாத போது கிதியோன் ஆண்டவருக்கு முன்பாக ஓகே ஒரு பொருத்தனை என்ன ஒரு கேள்வி எழும்புது. ஓகே, நான் இதை நம்ப வேணுமே, ஆனால் அங்கே ஒரு மிருகத்தோல் ஒன்றை கொண்டு வந்து போட்டு அந்த மிருகத்தோல்ல மட்டும் பனி பெய்ய வேணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபம் பண்ணி கேட்கிறார். Gideon asked that honey must come from பனி இஸ் snow, from a dead carcass, I mean from a dead animal. A dead animal has to have Not honey the- inside it. dead animal skin. He bring the dead animal skin, he put somewhere, and he asked God to snow on the only that skin. Okay. So Gideon asked God to confirm that what he is going to do, that he's going to do what he's going to do, to put snow in a dead animal's body. Okay, தமிழ்ல புரிஞ்சுதா யாருக்காது? கிதியோன் ஆண்டவரிடத்தில் ஓகே தூதன் வந்து பேசுகிறார், நீ இந்த சேனையை வந்து அதான் இந்த எதிரியை வந்து நீ இன்றைக்கு முறியடிக்க போறான். கிதியோனுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் அப்படி முறியடிக்க போறேன். கிதியோன் என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ஓகே, இப்போ மழை வர சொன்னா இல்லது பனி பெய்ய சொன்னா பனி வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு தேசத்துக்கோ அந்த சிட்டிக்கோ அவ்வளோத்துக்கும் சேர்த்து தான் பெய்யும். பட் இவன் என்ன கேட்கிறான்டா, ஒரு மிருகத்தின் தோலை கொண்டு போட்டுட்டு அந்த தோலுக்கு மேல மட்டும் பனி பெஞ்சா நான் இதை நம்புவேன், தேவனோட பேசுற தூதன் தேவனுக்கு கூடாக என்னட்ட வந்திருக்கிறான்னு நம்புவேன்னு சொல்லி ஒரு கேள்வியை ஒரு ஜெபத்தை அதுல செய்கிறார். Gideon asked God to have snow fall on a dead skin animal, only on that dead skin animal, and only then will he believe that he will defeat the Midianites. ஆமென். இப்போ அந்த மிருகத்தின் தோலுக்கு மேல பனி பெஞ்சுது. அப்பவும் இந்த மனுஷனுக்கு திருப்பி நம்பிக்கை இல்லை. Now God did what he asked. He put snow on a dead animal skin, but still Gideon did not believe. ஹல்லேலூயா. இப்ப அடுத்த கேள்வி அவருக்குள்ள என்ன, ஓகே இதை நான் உறுதியா நம்ப வேணுமா இருந்தா இந்த மிருகத்தின் தோலை தவிர மற்ற எல்லா இடமும் பனி பெய்ய வேணும் திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறார். Now Gideon asked another confirmation. Lord, may you bring snow everywhere except on the dead skin. Yeah. அப்போ திருப்பியும் ஆண்டவர் ஓகே உணர்த்துகிறார், நான் தான் ஒன்று பேசுறேன், அந்த மிருக தோலை தவிர எல்லா இடமும் பனி பெய்யுது. And God does what Gideon asked. He puts snow all over except on the dead skin. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா இல்லையா என்றதை, இது மனுஷன் பேசுறானா இல்ல கடவுள் ஒரு மனுஷனுக்கு கூடாக எங்களுக்கு உணர்த்துகிறாரா இல்லை அது தேவனுடைய சன்னிதானத்திலேயோ கடவுளுடைய இடத்திலேயோ இருந்து ஒரு எங்களுக்குள்ளே ஒரு செய்தி வருது என்று சொன்னா நாங்க அதை உறுதிப்படுத்துறதுக்கு 2-3 தரம் திருப்பி அதை டெஸ்ட் பண்ண வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். We can see that many people in the Bible
to confirm what God has said, to be sure that this is from God, they ask him to confirm over and over and over again. அல்லேலூயா. Hallelujah. நான் ஒரு விஷயத்தை செய்யும் போது அங்கே தேவன் ஒரு முறை எங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பார், 2 முறை எங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பார். உண்மையில் அது தேவன் தான் கொடுக்குற எச்சரிக்கையா இருந்தால், ஒரு ஒரு செய்தியா இருந்தால், அது மறுபடியும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து மறுபடியும் எங்களுக்கு உணர்த்தப்படும். இல்லது ஒரு மனுஷனுக்கூடாக இல்லை இன்னொரு மனுஷனுக்கூடாகவாவது அது உறுதிப்படுத்தப்படும் தேவன் எங்களோடு பேசும்போது. When God speaks to us, confirmation comes multiple times, not just through one dream or 2 dreams or 3 dreams, but also through many people, whether one person, whether a second person or a third person. அல்லேலூயா. அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் தேவன் பேசினதை அங்கே உறுதிப்படுத்தின காரியம் இன்னொரு சிறிய ஒரு சாமுவேலுக்கூடாக பார்ப்போமே. ஆனால் If you look at Samuel, அங்கே சாமுவேலின் புஸ்தகத்திலே சாமுவேல் வந்து ஒரு 3 வயசு சிறுவன், ஐ திங்க் 3 வயசு சிறுவன். Samuel was a three-year-old boy. I'm not sure 3 years, but he is the small child. Like a 3-year-old. அவன் வந்து எப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்திலே, அதாவது ஏலி என்ற ஒரு மனுஷன் இருந்தான் தீர்க்கதரிசி, அவனுக்கு ஒரு பணிவிடை செய்கிற அந்த தேவனுடைய ஆலயத்திலே சின்ன வயசுலே இருந்து அன்னாளுக்கு பிறந்த மகன் தான் சாமுவேல். அல்லேலூயா. Hallelujah. So Eli, the prophet Eli, is now raising Samuel, Hannah's son. அன்னாளுடைய ஸ்டோரி வந்து எடுத்தீங்கன்னா அது பெரிய ஸ்டோரி. Hannah's story is very long. அது இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு டைம் காணாது. Not enough time to explain that story. அங்கே அன்னாள் பொருத்தனையோடு கொண்டு வந்து சிறு வயதிலேயே தேவனீர் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தால் நான் அதை உம்முடைய சேவைக்கு ஒப்படைப்பேன் என்று அவ சின்ன வயசுலேயே அந்த ஆலயத்திலே தேவனுடைய வேலையை செய்வதற்காக சாமுவேலை அங்கே கொண்டு வந்து விட்டு போயிட்டார். Because Hannah promised to give Samuel as a minister to God, that is why Samuel is with Eli. இப்போ இந்த சாமுவேல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு புத்திரன், son. Okay, God gave Samuel to Hannah. Yeah. அவன் வந்து தேவன் தெரிந்து கொண்டபடியா அந்த சின்ன ஒரு குழந்தையை அவன் வந்து தேவ ஆலயத்திலே தேவனுக்கான ஊழியங்கள், அதாவது தேவனுக்கான ஆலயத்து வேலையை செய்கிற ஒரு மகனாக இருந்தான். Because Samuel was always surrounded by ministry, by Eli's ministry, he was able to witness or hear God's voice. Yeah. அப்போ ஆண்டவருக்கு விருப்பம் சாமுவேலை வந்து தான் அபிஷேகம் பண்ணணும், பெரிய ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்ன்றது அந்த சிறு வயதிலே ஆண்டவருக்கு விருப்பம்னு சாமுவேலோடு நேரடியாக தான் பேசணும்ன்றது. So because God desired for Samuel to anoint a king in later on, he wanted to speak with Samuel directly. Hallelujah. Hallelujah. அங்கே ஆண்டவர் வந்து சாமுவேலோடு பேசுவதற்காக சாமுவேல்ல ஆண்டவர் கூப்பிடுகிறார். So God called Samuel. அந்த ஆலயத்திலே வந்து, அதாவது ஆலயத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அந்த ஆலயத்தின் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்படும் போது என்ன செய்வாங்க, எல்லாரும் தூங்கிடுவாங்க. So because the lights were all off and were not working, they went to sleep. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விளங்குது? How many of you understand? இப்ப ஆண்டவருக்கு வந்து சாமுவேலோட பேசணும். முதலாவது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், சாமுவேல் வந்து தனிமையில வரணும். ஆண்டவர் பேச விரும்பும் போது, ஒரு மனுஷனோட ஆண்டவர் பேச விரும்பும் போது அந்த ஆளை வந்து தனிமைப்படுத்துவார். அதாவது ஆண்டவர் வெயிட் பண்றாரு, ஆலயத்தில் உள்ள விளக்குகள்லாம் அணைக்கப்படும் வரைக்கும், எல்லாரும் தூங்கும் வரைக்கும். எல்லாரும் தூங்கின உடனே ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிடுறாரு. God wanted to speak to Samuel alone when he's not hearing other people's voices. So when everyone else was asleep, God spoke to Samuel. அப்ப இவனுக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறபடியா இவனுக்கு ஆண்டவட்ட சத்தம் தெளிவா கேட்கல. அதாவது இவன் கூப்பிட்டோன்னு, ஆண்டவர் கூப்பிட்டோன்னு இவன் எங்க ஓடி போறான், அதாவது ஏலிட்ட ஓடி போய் என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். Because Samuel was just a young boy and he didn't recognize God's voice, he thought that the voice that was calling him was Eli's voice. அப்போ ஏலி என்ன சொல்றாரு, சாமுவேலை பார்த்து இல்ல நான் கூப்பிடலன்றாரு.
Then when Samuel went to Eli's room, Eli said, "No, I did not call you." அகெயின் ரெண்டாவது தரம் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திருப்பியும் சாமுவேலை கூப்பிடுறாரு. Again, Samuel hears God's voice again, but again he thinks it's Eli and goes to Eli. மறுபடியும் என்ன செய்யறான்னு, சாமுவேல் ஓடி போய் ஏலிட்ட கேட்குறாரு, என்ன கூப்பிட்டீங்களான்ட்டு. அப்போ ஏலிக்கு புரிஞ்சிட்டுது. ஓகே, செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படி வரும்போது ஏலி என்ன சொல்றார், ஓகே இனி யாராவது உன்னை கூப்பிட்டால் நீ வந்து சொல்லும் ஆண்டவரே நான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த சிறுவனிடம் சொல்லி கொடுக்கிறார். So when Samuel heard God's voice one time, two times, and three times, and went back to Eli 3 times, Eli said on the third time, when you hear somebody call your name again, tell them, Lord, I am hearing. அல்லேலூயா. அங்கே மறுபடியும் கூப்பிடும்போது அங்கே சாமுவேல் ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே அடியேன் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அந்த வார்த்தையை கூறும்போது ஆண்டவர் சாமுவேலோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. So once again when God speaks to Samuel finally understands and says, Lord, I am here. அங்கே ஆண்டவர் உங்களோடு பேசுவதை அங்கே மறுபடியும் என்ன செய்வார், அங்கே உணர்த்துவார், உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். இதில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஆண்டவர் தான் எங்களோடு பேசுகிறார் என்பதை. God doesn't only confirm once, but confirms multiple times. அல்லேலூயா. Amen. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே எங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அதாவது நாங்கள் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ளே நெடுகளும் அந்த குழப்பம் வந்து எங்களை அப்படியே போராட்டத்திலே விட்டு கொண்டே இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. இது உண்மையா, இல்லது இது முடியுமா, இது முடியாதா, இப்படியான ஒரு அலக்களிக்கப்பட்ட ஒரு மனசோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் உங்களை விடுதலையாக்க போறார், இல்லது இதை தேவன் பேசினார்ன்றா அந்த நேரத்திலே தேவன் உங்களோட உள்ளத்திலே உங்களை அறியாம ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அப்பொழுது நீங்க உணர வேண்டிய, ஓகே கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னோடு பேசுகிறார், என்னோட வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்க போகுது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். As you're enduring difficult situations, unpeaceful situations, the situations that cause you to be troubled and unpeaceful and doubting and in fear, in those moments, in the worst moments of your life, when God speaks to you, there will be peace. Hallelujah. அதனாலே தேவன் எங்களோடு பேசுகிறவர். தேவன் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்கவே ஆனால் தேவனோடு நாங்கள் இணைந்திருக்கணும், எங்களுடைய வேதத்தை நல்லாக நாங்கள் தெரிந்து வைத்து கொண்டிருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் எங்களோடு பேசுவதை நாங்கள் உணர முடியும், எங்களுடைய ஆபத்திலே இருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். So do not doubt this. God speaks to us even now, but we must be close to Him. We must know His word, read His word, and recognize His voice. அதனாலே இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த கேள்விகளை நாங்கள் அங்கே புறம் தள்ளிவிட்டு, அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவனுக்கு இருந்த வயசு, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்தது மீன்ஸ் அவனுக்குள்ள இருக்கிற, அவன் நம்புறதுக்கான தேவன் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறான், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி. 99 வயசுல இந்த வாக்குத்தத்தம் அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போ 99 வயசுலேயே ஒரு செய்தியை கொடுக்கும்போது எனக்கு 99 வயசு ஆயிட்டுது, என் மனைவிக்கும் ஏஜ் ஆயிட்டுது. ஆபிரகாம் என்ன யோசிக்கிறார், இது நடக்குமா, இது அப்போ அவர் வந்து அவற்றை அந்த அவருக்கு இருக்கிறதான அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிட்டுது, அவருக்கு இனி ஆண்டவர் பெருக பண்ணுவாரான்ற நம்பிக்கையே போயிட்டுது. அதாவது இது நடக்குமான்ற ஒரு கேள்விக்குறி எல்லா விதத்திலையும் அவற்றை வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுக்குற தீர்க்க தரிசனத்துக்குமான ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே தான் ஆண்டவர் அங்கே ஆபிரகாமிட்டே பேசுகிறார். So as Abraham grew older and older, and as he started to doubt or started to fear that he would not get a child in time, ஆனாலும் தேவன் அங்கே ஆண்டவரோடு ஆபிரகாமோடு பேசின அந்த வாக்குத்தத்தத்தை அங்கே நிறைவேற்றினார். இன்று வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாகத்தான் இந்த உலகத்திலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. But God kept His promise, kept reminding him of the promise that He made, that he will bear son, and now we can see
the witness of his genealogy. ஆமென். அதனாலே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் எங்களோடு பேசினால் அந்த வாக்கு தத்தமாக இருக்கட்டும், தேவன் கொடுத்த அந்த வார்த்தையாக இருக்கட்டும், கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் நிறைவேறும். அது எங்களுக்கு ஜெயத்தை தரும். அதனாலே உங்கள் கேள்விகளை அங்கே தேவனோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எப்போவுமே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு தேவனை பின்பற்றுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம், ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். Whatever God says to you will come to pass. And so as the time goes by, as you start to doubt, as you are not sure of why it's taking so long, do not doubt that God will fulfill what he has said. Hallelujah. Hallelujah. நான் யாவரும் எழுந்திருப்போம். Shall we all stand? எழுந்திருந்து இந்த நாளை ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிறதான அத்தனை விதமான அந்த கேள்விகளையும் நீர் எங்களோடு பேசுவதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை, அது நல்ல ஒரு ஞானத்தை நீங்கள் கொடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே எங்கள் கேட்டுக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் அங்கே தேவன் ஜெயத்துக்குள்ளே கடத்தி செல்ல உண்மை உள்ளவராயிருக்கிறார். So let us pray, bow our heads and pray that the Lord will reveal what his voice sounds like, how he sounds like, and how close we can be to him to recognize his voice clearly. Amen. 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 You can pray. ஓகே, யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து அங்கே இந்த வசனத்துக்கூடாக தேவன் எங்களோடு பேசுவதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் அங்கே தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஒரு நிமிஷம் தேவனுக்கு அங்கே எங்களை வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம். Shall we open our mouths and pray and give thanks to the Lord for all that he has done and all that he will do? Amen. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மாலை வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மட்டும் நேரமும் நீங்கள் எங்களோடு கூட இருந்தபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனே, இந்த வார்த்தை கூட நீங்கள் பேசுவதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள, தேவா பகுத்தறிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. என்ன பிரச்சனையோடு இந்த இடத்துக்கு வந்தார்களோ, என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்தார்களோ நாங்கள் அறியோம். ஆனால் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீங்கள் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு வந்தோம் நல்லது என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் தாமே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. மட்டும் நேரம் கூட இருந்த தகப்பனே, போக்கிலும் வரத்திலும் நீங்கள் எங்களோடு கூட இருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க சுவாமி. பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லா